ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாள் சேர்த்து எடுத்த வீடியோ தான் ஒரு லாங் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு 10 மணி இருக்கும். அப்போ வீட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடி ஃபுல்லாக கொஞ்சம் தூசியாகவே இருந்துச்சு. சரி, அதெல்லாம் மாப் போட்டு துடைக்கலான்னு சொல்லிட்டு மாடி பக்கம் தான் வந்தேன். ஸோ எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு. இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஆளாக மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறனால அப்படியே அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கு. மாடியை வந்து ஹஸ்பண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, அவங்க தூங்குறதுக்கு எல்லாமே. நாங்கள் பசங்கனால வந்து கீழே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மாடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க க்ளீனாக வச்சுக்குவாங்க. ஃப்ரீ டைமில் துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு. சம்டைம்ஸ் அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ இந்த வீட்டு வேலையில் இறங்குனாங்கன்னா அவங்க ஒர்க்குக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ நான் அவங்க க்ளீன் பண்ணாத டைமில் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். முடிஞ்சளவு அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. மற்ற நாளில் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ரூம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வேறு இருக்குது. அந்த டஸ்ட்டு பட்டாலே அப்படியே தும்மலாக வந்துட்டுருக்கும். மூக்கிலேருந்து அப்படியே ரன்னிங் நோஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்ருந்தேன். ரொம்ப இதாக இருக்காது. லைட்டாக சும்மா ஒரு வீடு இருந்துச்சுன்னா, யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா தூசி விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மாப் போட்டோம்னா அதை ஈஸியாக வந்து துடைச்சிடலாம். ஸோ மாடி பக்கம் நான் அவ்வளோக்கா வரவே மாட்டேன். எனக்கு எனக்கு வேலை ஃபுல்லாமே கீழே தான். கிச்சனில் கீழ் வீடு, பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி தான். மாடியில் தூங்குறதா இருந்தால் மட்டும்தான் மாடிக்கு வந்து வர்றது. ரொம்ப குளிராக இருக்கிற டைமில் மட்டும்தான் மாடியில் வந்து தூங்குவோம். ஏன்னா இங்கே ப்ரூனே கிளைமேட் பார்த்திங்கன்னா குளிர் அவ்வளோக்கா இருக்காது, ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ மாடியில் தூங்கினோம்னா இன்னும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏன்னா போடுற வெயிலெல்லாம் நைட்டு அந்த ரூஃபில் தானே இறங்கும், அது மாடியில் தான் இருக்கும். ஏசி போடாமல் தூங்கவே முடியாது. ஸோ அதனால் நாங்கள் கீழே படுத்துறது பசங்களோட. கீழேனா கொஞ்சம் நல்லா வென்டிலேஷனாக இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும். ஏசி போட தேவையில்லை, ஃபேன் மட்டும் போட்டாலே தூங்கிடலாம். ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப குளிராக இருக்குன்னா மாடி வந்து கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்கும். அதுக்காக மாடியில் தூங்குறது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாடியை தான் வந்து பார்த்துட்ருந்தேன். மாடியிலேருந்து அந்த ஜன்னல் வெளியே சைடில் பக்கத்து வீட்டை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வீட்டை சுற்றி மரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனால் பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தேன். வீட்டில் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா ஒரு ஆளாக இருக்கிறது கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கும். பேச்சு துணைக்கு யாருமே இல்லையே அப்படி சொல்லிட்டு. அப்போ எனக்கு கை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் தான். யூடியூப்பில் வீடியோ போடுறது, வீடியோக்காக எடிட் பண்ணுறது, அப்படியே வந்து ஒரு டைம் பாஸ் ஆகும். யூடியூப்லேருந்து நான் பெரிய அளவில் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்னோடய தனிமையை போக்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் அந்த யூடியூப்பை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதில் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நான் ஃப்ரீயாகவே இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சும்மா இருந்தோம்னு வைங்களேன், ஏதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மூளை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அதாவது வீட்டு வேலை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ டைமில் உட்காந்துருந்தோம்னா. பட் அந்த ஃப்ரீ டைமுக்கு இடம் கொடுக்காம ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான நேரம் வந்து நமக்கு இருக்காது. ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான நேரம் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோஸ் சொல்லுவேன், பெண்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சமான வருமானம் இருந்தாலும் சரி, இல்லை வருமானமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கள். அது உங்களோட மனநிலைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு இப்போ இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வீட்டில் வைக்கிற பொருட்கள் இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க வீடுகளுக்கே சில பேர் பண்ணுவாங்க. கூடை பின்னுறது, அப்புறம் வீட்டில் அலங்கார பொருட்கள் பண்ணுறது, அது எல்லாமே. சில பேர் நினைப்பாங்க இதை போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, டைம் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அது டைம் வேஸ்ட்டுக்காக பண்ணுறதில்ல. அவங்க தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்தாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு, இல்லைன்னா சில பேர் வந்து தைப்பாங்க. வீடுகளுக்கு துணி வந்து தைக்கிறது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்குறது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு டைமை வந்து
ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆண்கள்னால் வந்துட்டு வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ 4 பேரை பார்ப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்க மனசில் என்ன கவலைனாலுமே வந்துட்டு அதை மறந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையே ஞாபகம் வரும். ஸோ அதனால் அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலைக்கு போகிறனால. பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த வீடை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதை போயிட்டுருக்கு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் என்ன குக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பீஸா தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா அந்த டோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பீஸா மாவுக்கு வந்துட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தேன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூனு ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூனு சுகரு, ஒயிட் சுகரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துட்டு பால் இல்லைன்னா வார்ம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். 2 மெத்தடில் மாவு பிசையலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு, சுகரு, வார்ம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று ஆக்டிவேட் பண்ணக்கூட தேவையில்லை. மாவுலேயே டைரெக்டாக ஈஸ்ட்டு, சுகரு, வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். 2 கப்பு மாவுக்கு வந்துட்டு 1 கப் ஆஃப் வாட்டர் வரும், இல்லைனா பால், இல்லைனா 3/4 கப்பு வரும். ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பீஸா பண்ணுறதுக்கு மேலே போடுறதுக்கு வெஜ் பீஸா தான் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்காக கார்னு, கேப்சிகம் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் அது டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சாஸ்மே பார்த்திங்கன்னா 2 டைப்பில் பண்ணலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் கொதித்த தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அரைச்சிட்டு பண்ணலாம். இல்லைனா பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம வந்து தாளித்தோம்னா சாஸ் ரெடி ஆயிரும். இந்த 2 சாஸுமே, தக்காளி சாஸுமே நான் ட்ரை பண்ணதில் எது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது வந்து வேக வச்சுட்டு பண்ணுறத விட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு டொமேட்டோ சாஸ்க்கு வந்து அரைச்சிட்ருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த டொமேட்டோ சாஸோட கலர் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். எனக்கு வந்து பீஸாவே பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பீஸா சாப்பிட்டேன்னா நான் காலேஜ் படிக்கும்போது தான் வந்து சாப்பிட்டேன். அதுவும் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா. கோயம்புத்தூரில் படிக்கையில் நான் இன்ஜினியரிங் படித்தேன். எங்கள் அக்கா வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணா, எம்இ பண்ணா. எங்கள் அக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் வந்தாள். மதுரையில் தான் பார்த்திங்கன்னா பிஇ முடித்தா. ஸோ நாங்கள் 2 பேருமே கோயம்புத்தூரில் தான் படிச்சுட்டு இருந்தோம். நான் பிஇ படித்தேன், அக்கா எம்இ படிச்சுட்டு இருந்தா. வேறு காலேஜு. வீக்கெண்டில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அவள் என்னை பார்க்க வருவா, இல்லைனா நான் பார்க்க போவேன். அப்போ மீட் பண்ணையில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமா. அப்போ ஒரு நாள் வந்து இந்த சிக்கன் பீஸா வந்துட்டு அக்கா வெளியில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தா. அவள் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தா. நான் வந்தனால சிக்கன் பீஸா ஆர்ட்ரு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு பண்ணி வாங்கி கொடுத்தா. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அந்த ஆர்கானோ ஸ்மெல்லு, சீஸோட ஸ்மெல்லு. ஃபஸ்ட் டைமாக நான் சீஸ் சாப்பிட்றேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸாவாக ஆர்ட்ரு பண்ணிட்டா, நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அதை எடுத்து ஒரு பீஸ் வாயில் வச்சுட்டு எனக்கு பிடிக்கலக்கான்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பிரியாணியாச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட நான் சாப்பிட்ருப்பேன். நீ பீஸா வாங்கி வச்சுருக்கேனே, நல்லா தானடி இருக்குது. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் பீஸா. நல்லா தானடி இருக்குது சாப்பிட்றேன் அப்படின்னா. இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அப்புறம் அவளும் அவங்க ரூம்மேட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்போலேருந்தே பீஸானாலே நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிடவே மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு கூட என் வீட்டுக்காரர் வா போய் சாப்பிட போவோம், ஆர்டர் பண்ணி தரவான்னு கேட்பாரு. ஐயோ எனக்கு பீஸா வேணாம்ப்பா, வேறு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சாப்பிடாமே இருந்துட்டேன். அப்புறம் இங்கே ப்ரூனை வந்துட்டு ரொம்ப வருஷமாக சாப்பிடல. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சுல சாப்பிடல. இங்கே ப்ரூனை வந்து வந்த புதுசில் நாங்கள் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோமா. அங்கே வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பீஸா வைப்பாங்க. நிறையா பஃபட் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதில் பீஸா இருந்து கூட நான் என் பசங்களுக்கு ஆதவ் எடுத்து சாப்பிடுவான், முகில் சாப்பிட மாட்டான். அப்போ கூட நான் எடுத்து சாப்பிடவே இல்லை. ஒரு கடிப்பேன். அப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் இப்போ பசங்களுக்காக நம்ம வீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 1 மந்த்தாகவே பீஸா வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் பையன் மூத்தவனுக்கு அதுக்கும் சரி முகிலுக்கும் சரி 2 பேருக்கும் பீஸா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ அதனால் கடையில் விலையும் அதிகமாக இருக்குது. கடையில் வந்து மைதா வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளே வீட்டில் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிவிட்டு நானாக ட்ரை பண்ணேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணும்போது இப்போ தான் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
பசங்களை விட இப்போ நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஹோம்மேடாக பண்ணுறது நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். அவன் மட்டும் வேணும். அவன் இல்லாதவங்க ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உப்பு இல்லைன்னா மண் கூட சில பேர் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வந்து பேக் பண்ணுறது, பீஸாவாக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணணும். யூடியூப்லேயே நீங்கள் போட்டாலே வரும். அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சர்ச்சில் போட்டிங்கனாலே நிறைய டிப்ஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாஸ்க்கு, டொமேட்டோ சாஸ்க்கு வந்து அந்த அரைச்ச பியூரியை வந்து கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் உப்பு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் போடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம தக்காளி அரைக்கும் போதே ஏதாவது மிளகாய், காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாதனால மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருந்தேன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். போட்டு நல்லா அந்த சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து கொதிக்க விடணும், நல்லா வற்றணும், நல்ல ஸ்மெல்லு வரும். அதோட வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்புறம் மாவு வந்து டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா இதாகி வந்துருந்துச்சு, ஆக்டிவேட் ஆகி வந்துருந்துச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு இது மாதிரி தட்டிடணும், பீஸா ஷேப்புக்கு தட்டிடணும். பிளேட்ஸில் அது தட்டுறதுக்கு முன்னாடி பட்டரும் கொஞ்சம் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் பீஸா ஃபைனலாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பிளேட்டில் ஒட்டாமல் வரும். ஸோ அது மேலே மாவை வந்து நல்லா பீஸா ஷேப்பில் தட்டிட்டு ஃபோக் ஸ்பூனை வச்சு குத்திட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து குக் பண்ணணும் நல்லா. இந்த மாவு மேலேயே சீஸு போட்டு வச்சிட்டோன்னா மாவு வந்து வேகாது, உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு மாவை வேக வைக்காமல் மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு குக் பண்ணிட்டேன். அப்புறம் மாவு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வேகாமல் இருந்தது. அப்புறம் பீஸா வந்து கிறிஸ்பியாக வராது. கடையிலலாம் வாங்கும்போது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து பன்னு மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் பேக் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து டாப்பிங்ஸ் போட்டு திரும்ப அதை ஒரு 20 மினிட்ஸ் அவனில் மீடியம் ஃப்ளேமில் வந்து வைக்கணும். அப்போ தான் மாவும் கிறிஸ்பியாக வரும், நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகும். ஸோ உங்களுக்கும் வீட்டில் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். என்னடா இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைமாக பீஸா பண்ணும்போது. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் ரொம்ப வந்து சிம்பிளாயிரும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலே நம்ம அந்த வேலை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதில் இருக்கிற கஷ்டத்தை நம்ம யோசிக்கவே மாட்டோம். பிடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ மாவு வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பேக் பண்ண உடனேயே. அதனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அந்த சாஃப்ட்னஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து அந்த டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். கடையிலையுமே இந்த மாதிரி பீஸா சாஸ் எல்லாம் கிடைக்கும், வேணும்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வர இந்த டொமேட்டோ சாஸ் எல்லாம் அதில் ஏதோ கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்களா, அந்த திக்னஸ்க்காக திக்னர்னு, சாஸ் திக்னர்னு ஒன்று இருக்கான். அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் கூட அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுது. நிறைய ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் திக்னஸ்க்காக அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அதனால் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ரீலில் பார்த்தனால நான் வாங்குறதே இல்லை. எப்போவுமே இந்த சாஸ் ஐட்டம்லாம் நான் வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதை வந்து கேட்டால் அம்மா நான் ஸ்ப்ரெட் பண்ணுறம்மான்னு. அவன்கிட்ட கொடுக்காம ஃபஸ்ட்டாக நான் அப்ளை பண்ணிட்டேனா. சரி நெக்ஸ்ட்டு அவன்கிட்ட கொடுக்கலான்னு. உடனே அவனுக்கு கோவம், ஃபஸ்ட்டு ஏன் எனக்கு கொடுக்கல அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். வாடா வாடா நான் கூப்பிட்டேன், கோவப்பட்டுட்டு போயிட்டான், நீங்கள் எனக்கு கொடுக்கலேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி போ, நான் அப்புறம் வந்து உன்னை சமாதானப்படுத்திக்கிறேன், ஃபஸ்ட்டு பீஸா வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா லஞ்சுக்கே நாங்கள் பீஸா தான் சாப்பிட்டோம். பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, பசியோடு தான் வருவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே. அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அவனை போய் அப்புறம் சமாதானப்படுத்திக்கலான்னு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா குடமிளகாவும் கான், வெங்காயம் வந்து எடுத்துனேன். இந்த கான் நம்மளது வேஸ்ட்டாக போச்சு, ஏன்னா கான் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. கொஞ்சமாச்சும் முத்துனதாக இருந்தால் தானே அந்த கான் அந்த உரிச்சு எடுக்க முடியும். அதை உரிச்சே எடுக்க முடியல, ரொம்ப பேபி கான் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சத்தை மட்டும் உரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் குடமிளகாவையும் வெங்காயத்தையும் ஃபுல்லாக வச்சேன். இதில் வந்து நம்ம மஷ்ரூம் சேர்க்கலாம், அதுக்கப்புறமா அந்த ஆலிவ் அந்த இதெல்லாம் சேர்ப்பாங்க யூரோப் சைடெல்லாம், அதெல்லாம் இங்கே நமக்கு கிடைக்கும், ஆனால் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். சிக்கன் சேர்க்கலாம். அப்புறம் வேறு என்ன பீஸாவில் சேர்ப்பாங்க, அப்புறம் இந்த மீட்டெல்லாம் சேர்ப்பாங்க, இந்த பெப்ரோனின்னு சொல்லுவாங்களே, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாமே சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸை துருவி விட்றணும். அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் போடணும். அதுக்கப்புறம் நிறையா மேலாப்பில் நிறைய சீஸ் போடணும். எந்த அளவுக்கு சீஸ் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய சீஸை வந்து
போட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான். அது குக்காக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த கேப்சிகம் போட்டது டேஸ்ட்டு இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அந்த வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா குக் ஆகிருக்கணும், நல்லா அதை சுருங்கி இருக்கணும், அந்தளவுக்கு குக் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணும்போது சீஸ் மெல்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். பார்த்தா வெஜிடபிள்ஸ் குக்கே ஆகலை, வெங்காயம்லாம் பச்சையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணணும். எப்படா குக் ஆகும் அப்படி சொல்லிட்டு முகில் பார்த்துட்டே இருந்தான். ஏன்னா முகிலுக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கீழே உள்ள லேயரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த சீஸை பிச்சு பிச்சு சாப்பிடுவான் முகில். அப்புறம் அடுப்பில் ரைஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க ரைஸ் சாப்பிடாம அவங்களுக்கு அந்த டேயே கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து அடுப்பில் ரைஸ் வச்சுருந்தேன். சைடிஷ்க்கு ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் குக்கரில் போட்டிருந்தேன்னா அது விசில் வந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். முகில் அம்மா பசிக்குதுமான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் பனானா இருந்துச்சா வீட்டில், அதை உரிச்சு கொடுத்துட்ருந்தேன், அவட சாப்பிட்டுட்டு இருந்தான். முகிலுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோன்னா அந்த கிச்சன்லேயே உட்காந்துருவாங்க, எப்படா நமக்கு ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் வேறு ஃபுட்டு ஏதாவது ரெடி பண்ணோம்னா கிச்சன் பக்கமே எட்டி பார்க்குறதே இல்லை. சரி பசிக்குதா, வா இந்த வாழைப்பழம் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நாட்டு வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சா அதை எடுத்து உரிச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தார். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பீஸா ரொம்ப பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காது, யாரெல்லாம் என்ன மாதிரி இருந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் குக்கரில் இருந்த சாப்பாடு அப்படியே வடியில் விட்டுட்டேன். அந்த சைடு வடிஞ்சிட்டு இருந்துச்சு, இந்த சைடு பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், நம்ம வந்து விளம்பரத்துலலாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த பீட்சா ஆடில் வந்து போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே இருந்துச்சு அதில் பார்க்கையில். நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஓகே ஏதோ நம்மளால் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம், கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக வராட்டாலும் ஏதோ நம்மளால் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த சீசனிங்லாம் யூஸ் பண்ண சொன்னீங்க, இட்டாலியன் சீசனிங், பீஸா சீசனிங்னே கடையில் விற்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கணும்னு தான் நினப்பேன். ஹஸ்பண்டு தான் அதை வாங்க விட மாட்டாங்க. சும்மா ஒன்றால் முடிஞ்சதை அதை வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணி இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஏங்க இதெல்லாம் பீஸாவில் போடணுங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு அதை வாங்கவே விட மாட்டார். நெக்ஸ்ட் டைம் போகல நான் கண்டிப்பாக வந்து வாங்குகிறேன். அதுக்கு இன்னும் கோபம், என்னை வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பீஸாவில் அப்ளை பண்ண விடலைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஊட்ட வந்தேன், வேணாமா. அப்புறம் தனியாக பிளேட்டில் எடுத்து கொடுத்தேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் முகிலுக்கு எல்லாருக்கும் வந்து ஊட்டிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா. கடையில் வாங்கினோம்னா அந்த சின்ன ஸ்மால் சைஸ் பீஸாவே இங்கே $15 $16 வரும். மீடியம் சைஸு எப்படியும் வந்து ஒரு $20 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பிக் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி $30 அது இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ப்ரூனை வந்து ஒரு 2 டைம் வந்துட்டு பீஸா சாப்பிட்டோம். ஒரு நாள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து சாப்பிட்டாங்க, நாங்கள் ஸ்மால் சைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் பசங்க ஸ்கூல்லேருந்து இந்த ஹரிராயா செலிப்ரேஷன் வைப்பாங்க ரம்ஜான் டைமில். அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொண்டு போய் வைக்கணும். எல்லாருமே ஒவ்வொன்றும் கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு குழந்தைங்களும். அப்போ எல்லோரும் அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களா. அப்போ சில பேர் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலன்னா காசு கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாலர் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அந்த கவர் காசு மொய் கவர் மாதிரி வச்சு அதுக்குள்ள $1 $2 அந்த மாதிரி. அப்போ லாஸ்ட் டைம் ஹரிதயா அப்போ ஆதவுக்கு நிறைய பேர் காசு கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸு. அப்போ அதில் தேதி பார்த்ததில் எங்களுக்கு ஒரு $20 பக்கம் வந்துருந்துச்சு. முகிலுக்கும் ஆதவுக்கு 2 பேருக்கும் கொடுத்தது. அதோட அதை அவங்க அப்பா வந்து நீங்கள் தானே அந்த காசு வாங்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன்னு அவங்க அப்பா சொன்னார். அப்போ ஆதவ் சொன்னால் அப்பா பீஸா வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காசை கொண்டு போய் ஒரு $20 பீஸா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்க. ஸோ 2 டைம் தான் நாங்கள் பீஸா கடையில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வீட்டிலேயே வந்து பண்ணி கொடுத்துட்றது தான். அப்புறம் இது வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் சனிக்கிழமை ஈவினிங் போல். ஸோ அந்த விளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. முட்டை இல்லை வீட்டில். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வீட்டிலே ஸ்நாக்ஸு இந்த குக்கீஸ்லாம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கோதுமை மாவு வச்சு பிஸ்கட் பண்ணியிருந்தேன்ல, அது சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து நிறைய பிஸ்கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 1 வீக்குக்கு தேவையான பிஸ்கட் வந்து பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இந்த பட்டர் தான் வாங்குவேன். அதில் ஒரு 2 அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கணும், நிறையா வாங்கணும், தேவையான பொருட்கள்லாம் வீட்டில் இல்லை. ஸோ பல்காக போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக முதல் நாளே சிக்கன் வாங்கிட்டோம். ஏன்னா சண்டே காலையில் தேவையான பொருட்கள் வாங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா
பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 12 1 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்பா அந்த ஃபுல்லாக வேலையாகவே இருக்குது. அதனால சரி முதல் நாள் ஈவினிங்கே நம்ம போய் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சண்டே காலையில் சீக்கிரமாக சமைச்சிட்டு அந்த நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் நான் அந்த குக்கீஸ் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் வாங்கினேன், கொக்கோ பவுடர் வாங்கினேன், ப்ரௌன் சுகரு, பட்டரு இதெல்லாமே வாங்கினேன். ஏன்னா ஓட்ஸும் போட்டு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பாய்.